ப்ரோ ஏறுங்க ப்ரோ. பார்த்து பார்த்து மெதுவா வாங்க. பார்த்து. வா தம்பி. ஆமா, எப்படி 2 பேரும் உள்ள வந்தீங்க? செக்யூரிட்டி கிட்ட நான் யாரையும் அலோ பண்ண வேணான்னு சொல்லியிருந்தேனே. ஓ, பின்னாடி வழியா ஏறி குச்சி வந்தீங்களா? திருட்டு பசங்கப்பா நீங்க. ஆமா, நீ யாருப்பா? புதுசா இருக்க? ஆமா, 2 பேரும் என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? தென்றல எங்கடா கடத்தி வச்சிருக்க? சொல்றா, தென்றல் எங்கடா கடத்தி வச்சிருக்க? தென்றல கடத்திட்டாங்களா? என்ன சொல்றீங்க? ஏய், நீதான் தென்றல கடத்தி வச்சிருக்க. ஒழுங்கா உண்மையை சொல்ற. இல்ல, நிஜமாவே எனக்கு தெரியாது. டேய், நீ பச்சை குழந்தைங்க கிட்ட பொறுக்கித்தனம் பண்ண தெரிஞ்சப்பவே உன்னை நான் கொன்னு போட்டுருவேன். தென்றல் தடுத்ததுனால நீ தப்பிச்ச. இப்ப தென்றலையே கடத்தி வச்சுக்கிட்டு என்கிட்ட விளையாடுறியா? சொல்றோம். ஏய், என்ன மேலெல்லாம் கை வைக்கிற? என் இடத்துக்கு வந்து என் மேலே கை வைப்பீங்களா? கைய வச்சுட்டு 2 பேரும் ஒழுங்கா வெளியில போயிடுவீங்களா? ஆமாண்டா, தென்றல நான் தான் ஆளை வச்சு கடத்தினேன். ஹலோ சார். ஹலோ, எங்க வச்சிருக்கான்னு கேளு. நீங்க ஜாமீன்ல வெளியே வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். ஈவினிங் நேர்ல வந்து உங்களை பார்க்கலாம்னு நினைச்சேன் சார். அது இருக்கட்டும். தென்றல கடத்தி எங்க வச்சிருக்கீங்க? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். தென்றல எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் சார், அது நீங்க சொன்ன அன்னைக்கு பசங்க கூட சேர்ந்து தென்றல கடத்த நல்லா ஸ்கெட்சான போட்டோம் சார். அதுக்குள்ள அவளை வேற யாரோ கடத்திட்டாங்க சார். என்னடா சொல்ற? ஆமா சார். சார், தென்றல எங்க பசங்க கடத்தலையா சார்? யார்கிட்ட கதை விடுற? நீயும் உன் பசங்களும் சேர்ந்து தென்றல கடத்தி வச்சுக்கிட்டு இப்ப என்ன டிராமா பண்றீங்களா? சொல்றா, 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 எல்லாம் உண்மையை சொல்லிட்டு சார். சுற்றாதீங்க, சுற்றாதீங்க. நாம சந்தேகப்படுற யாருமே தென்றல கடத்தலைனா அப்ப வேற யாரு தான் கடத்திருப்பாங்க? ஒருவேளை பணத்துக்காக கடத்திருந்தாலும் இந்நேரம் அவனுங்க நம்ம யாருக்காவது போன் பண்ணி பணத்தையாவது கேட்டிருப்பானுங்கல்ல. கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா அப்படி இது வரைக்கும் யாரும் போன் பண்ணலையே. அப்பா, யாருப்பா? தெரியலம்மா, ஏதோ புது நம்பர் இருக்கு. அட்டன் பண்ணி யாருன்னு கேளுங்கப்பா. ஒருவேளை அக்கா கடத்தல் சம்பந்தமா யாராவது கால் பண்ணிருக்கலாம்ல. அப்பா, அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்கப்பா. ஹலோ, யாரு? ஜெனரல் அப்பாவா? ஆமாங்க. நீங்க யாருங்க? என் பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? யோ, உன் பொண்ணு விஷயமா தான் கால் பண்ணிருக்கிறேன். பதறாம நான் சொல்றதை கேட்டு அப்படியே நீ ஃபாலோ பண்ணனா உன் பொண்ணு உனக்கு முழுசா கிடைச்சிருவா. ஏங்க ஏங்க, நான் தென்னலோட அம்மா பேசுறேங்க. நீங்க யாருங்க? என் பொண்ணு கிடைச்சிருவான்னு சொல்றீங்கன்னா அப்போ அவ இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுங்களா? ஐயா, தயவு செஞ்சு சொல்லுங்க, என் பொண்ணு எங்க இருக்கான்னு.
அவளை யாருங்க கடத்துறான்னு சொல்லுங்க. யாரும் குறுக்க பேசாம நான் சொல்றத கவனமா கேளுங்க. லக்ஷ்மி நீ கொஞ்சம் அமைதியா இரு சார். நீங்க சொல்லுங்க சார். பணத்துக்காக உங்க பொண்ணை நாங்க கடத்திருக்கோம். அவ இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கா. நீ என்ன பண்றனா இன்னும் சரியா 2 மணி நேரத்துல மாதவரம் பால் பண்ணைக்கு பக்கத்துல இருக்கிற மைதானத்துக்கு 1 கோடி ரூபாயோட வரணும். எங்க தகுதிக்கு 1 கோடி ரூபாய்ங்கிறது ரொம்ப பெரிய தொகை சார். நாங்க வசதி இல்லாதவங்க சார். இவ்வளவு பெரிய தொகை எங்களால எப்படி சார் ரெடி பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேட்ட 1 கோடி ரூபாய் நீ கொடுத்தனா உன் பொண்ணு உன் வீட்டுக்கு முழுசா வந்து சேருவா. இல்லனா உன் பொண்ண நீ பொணமாதான் ஏன் பாப்ப? ப்ரோ தென்றல் அப்பதான் கால் பண்றாரு. அட்டன் பண்ணுங்க. தென்றல் கிடைச்சிட்டாலும் கேளுங்க. ஹலோ சொல்லுங்க சார். தென்றல் கிடைச்சிட்டாங்களா? சார் என்னாச்சு சார்? ஏன் அழுவுறீங்க? தம்பி நீங்க கொஞ்சம் எங்க வீடு வரைக்கும் வர முடியுமா? ஐயோ அழுவாதீங்க, நான் வர்றேன். முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க. தென்றல் வந்துட்டாங்க இல்ல உங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சீக்கிரம் நீங்க நேர்ல வாங்க தம்பி. என்னால பேச முடியல தம்பி. தம்பி தம்பி எங்க பொண்ணை எப்படி நாங்க காப்பாத்த போறேன்னே தெரியல. நேரம் ஆக ஆக எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஆயிரம் 2000 புரட்டுறதே எங்களுக்கு பெரிய விஷயம். ஆனா அந்த பாவிங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தாதான் நம்ம தெருல ஒப்படைப்பேன்னு சொல்றாங்க. அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க தம்பி போவோம்? அத்தை நீங்க அழாதீங்க அத்தை. அவங்க 1 கோடி தானே கேட்டிருக்காங்க. அந்த பணத்தை நான் தரேன். அத்தை நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ப்ரோ போலாம். ப்ரோ ஒரு நிமிஷம் சொல்லுங்க ப்ரோ. அவசரப்பட்டு அவங்க கிட்ட பணத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம். 1 கோடின்றது சாதாரண அமௌண்ட் கிடையாது. அவ்வளவு பணத்தை அவங்க வாங்கிட்டு நம்மள ஏமாத்திட்டாங்கன்னா? வேணாம் தம்பி, இவன் பேச்ச கேட்காதீங்க. எங்களுக்கு எங்க பொண்ணு உயிரோட வேணும். ஹலோ பாட்டி. நீ ஒன்னும் ஒரே பண்ணாத. நம்ம மேனேஜர் கிட்ட சொல்லி நான் பணத்தை அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீ வந்து கையோட வாங்கிட்டு போயிடு. சரி பாட்டி. பாட்டி பணத்தை அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஏதோ தப்பா இருக்கே. ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதான் தென்றலை கடத்தி வச்சிருக்கிற ரவுடிங்களுக்கு பணம் கொடுத்துட்டா தென்றலை ஒப்படைக்கிறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. லக்ஷ்மி, தென்றல் எப்படியும் கிடைச்சிடுவா. 2 பேரும் பதட்டப்படாம இருங்க. லக்ஷ்மி கொஞ்சம் என் ரூமுக்கு வரியா? சண்முகம் நீ வாப்பா. வாப்பா. உள்ள வாங்க. வா லட்சுமி. நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே சொல்றேன். இப்போ நான் ஆகாஷ் கிட்ட 1 கோடி பணத்தை கொடுத்தா அவன் அந்த பணத்தை தென்றலை கடத்தினவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு தென்றலை நல்லபடியா மீட்டு கூட்டிட்டு வந்துருவான்.
அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா தென்றல் கிடைச்சதுக்கு அப்புறம் அவளை என் பேர ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க எனக்கு வாக்கு கொடுக்கணும். வாக்குன்னா வெறும் வார்த்தையில இல்ல, என் கையில சத்தியம் பண்ணி சொல்லணும். எதுக்குமா சத்தியம் எல்லாம் பண்ண சொல்றீங்க? நான் தான் ஏற்கனவே தென்றல ஆகாஷ் தம்பிக்கு தான் கட்டி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனே. நீ சொல்ற லக்ஷ்மி, ஆனா உன் புருஷனும் தென்றலும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்களே. அவங்கள மீறி தென்றல நீ எப்படி என் பேரனுக்கு கட்டி வைப்ப? நீயே நல்லா யோசிச்சு பாரு சண்முகம். உனக்கும் உன் பொண்ணுக்கும் கடைசி வரைக்கும் நான் தப்பானவளாவே இருந்துட்டு போறேன். ஆனா என் பேர நல்லவன் தானே, அது உனக்கும் தெரியும், உன் பொண்ணுக்கும் தெரியும். தெரிஞ்சும் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஒருவேளை அந்த சாரதா சொல்ற மாதிரி உன் பொண்ணு என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா, நான் அவளை கொடுமைப்படுத்துவேன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கியா? கண்டிப்பா கிடையாது சண்முகம். ஒருவேளை அப்படி நான் கொடுமைப்படுத்தினா அடுத்த நிமிஷமே நீ உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு போயிடு. உன் பொண்ண மட்டும் இல்ல, ஆகாஷையும் சேர்த்தே கூட்டிக்கிட்டு போய் உன் வீட்லயே வச்சுக்கோ. இவங்க பேசுறது பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே. ஒருவேளை நம்மளை உங்க வழிக்கு கொண்டு வரதுக்காக இவங்களே தென்றல் ஆள வச்சு கடத்திட்டு இப்ப இவங்களே அவளை காப்பாத்துறேன்னு சொல்றாங்களோ? அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இதுக்கு மேலேயும் என்னங்க யோசிக்கிறீங்க? பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான நேரம் இல்லைங்க. நம்ம பொண்ணு ரவுடிங்க கடத்தி வச்சிருக்காங்க. அவங்களால அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருதுக்குள்ள நம்ம அவளை காப்பாத்தி ஆகணுங்க. அதுக்கு அம்மா பணம் கொடுத்தாதாங்க முடியும். அதுக்காகவாவது தென்றல ஆகாஷ் தம்பிக்கு கட்டி கொடுக்கறேன்னு சொல்லுங்க. இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. புரியுது சண்முகம், உனக்கு என்ன குழப்பம்னு. தென்றல ஆகாஷுக்கு தர சொல்லி நானும் எப்படி எப்படி இல்லாமோ கேட்டு பார்த்துட்டேன். ஆனா நீயும் உன் பொண்ணும் ஒத்து வரவே இல்லை. அதனால நான் கிரிமினலா யோசிச்சு நானே ஆளை வச்சு தென்றலை கடத்திட்டு இப்ப நானே 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து அவளை காப்பாத்துறேன்னு சொல்லி உன்னை ஏன் வழிக்கு கொண்டு வர பாக்குறேன். இதானே உன் சந்தேகம்? சண்முகம், ரொம்ப யோசிக்காத. நீ யோசிக்க யோசிக்க உன் பொண்ணு உயிருக்கு தான் ஆபத்து. அந்த ரவுடிங்க உன் பொண்ண கடத்தி முழுசா 1 நாள் ஆயிடுச்சு. இன்னும் போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியல. இப்ப அந்த ரவுடிங்களே உனக்கு போன் பண்ணி 1 கோடி பணம் கொடுத்தா உன் பொண்ண விட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்பவும் நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தா அந்த ரவுடிங்களுக்கு கோபம் வந்து உன் பொண்ணை ஏதாவது செஞ்சுட்டா என்ன பண்ணுவ?
உனக்கு சித்து மேல விருப்பம் இருக்கா? அப்பா, எப்பவுமே சித்து எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான்ப்பா. நான் அவனை வேற யாரோவோ யோசிக்கல. அம்மாடி, நீ மறுத்தாலும் உன்னோட மனசு எனக்கு நல்லா புரியுது தென்றல். அம்மா, நீங்க என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட வேற என்ன வேணும்னாலும் கேளுங்க. நான் சாகுற வரைக்கும் உங்களுக்கு அடிமையா உங்க வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கணுமா? தாராளமா இருக்கம்மா. இல்ல உங்க கண்ணு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணுமா? என் பொண்ணுக்காக நான் அதையும் செய்யறேம்மா. இல்ல என் கையும் காலும் வெட்டிக்கிட்டு. நிறுத்து சண்முகம். தேவையில்லாததெல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்காம சீக்கிரம் அவளை ஆகாஷுக்கு கட்டி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணு. உன் பொண்ண காப்பாத்தணும்ல? நேரத்தை வீணடிக்காம சீக்கிரம் அவளை ஆகாஷுக்கு கட்டி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணு. உன் பொண்ண காப்பாத்தணும்ல? ஏங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க. அம்மா, நான் சத்தியம் பண்றேம்மா. என் பொண்ணு தென்றல உங்க பேர் ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முழு சம்மதம்னு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேம்மா. இது சத்தியமா? லக்ஷ்மி, நீ சத்தியம் பண்ணா மட்டும் பத்தாது. உன் புருஷனையும் சத்தியம் பண்ண சொல்லு. அப்பதான் என்னால ஏத்துக்க முடியும். பண்ண சொல்றேன். எங்க எங்க சத்தியம் பண்ணுங்க. நீங்க சத்தியம் பண்ணுங்க. நம்ம பொண்ணு நமக்கு உயிரோட வேணுங்க. சத்தியம் பண்ணுங்க. ஆஹா, உன் புருஷனுக்கு உன் பொண்ணு உயிரை பத்தி எல்லாம் அக்கறை இல்ல. இதுக்கு மேல நான் எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? நான் என் மேனேஜருக்கு போன் பண்ணி பணம் கொண்டு வர வேண்டான்னு சொல்லிடுறேன். வேணாம்மா, போன் பண்ணிடாதீங்க. இவரு சத்தியம் பண்ணுவாருமா? சத்தியம் பண்ண சொல்லு. எங்க எங்க நம்ம பொண்ணு நம்ம காப்பாத்த வேணாமா? சத்தியம் பண்ணுங்க. எங்க பொண்ணு தென்றல ஆகாஷ் தம்பிக்கு கட்டி வைக்க என் புருஷனை சம்மதிக்கிறாருமா. இது சத்தியமா?
சத்தியம் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க உங்க சத்தியத்தை மீற மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் எதுக்கு லக்ஷ்மி கண் கலங்குற? அதான் 2 பேருமே சத்தியம் பண்ணிட்டீங்கல்ல. நான் பணம் கொடுத்துடுறேன். என் பேரன் தென்றலை காப்பாத்திடுவான். அப்புறம் நாம கீழே போனதும் யாராவது என்ன பேசுனீங்கன்னு கேட்டா சும்மா நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க தென்றலை என் பேரனுக்கு கட்டி கொடுக்க சம்மதிச்சு சத்தியம் பண்ணதெல்லாம் அவங்க கிட்ட நேரம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன். சரியா? வாங்க போலாம். நான் கேட்ட 1 கோடி கொண்டு வந்தாச்சா? கொண்டு வந்துட்டோங்க தம்பி. நீங்க கேட்ட பணம் இதுல இருக்கு. தென்றலை ஒண்ணு தானே? அதுவும் அந்த வேன்ல இருக்க, போய் பாருங்க. போய் பாத்துடலாமா? பணத்தை கொடுத்துட்டு தாராளமா இட்டுன்னு போங்க. கொடுங்க தம்பி, கொடுங்க தம்பி. தென்றல் 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 எந்திரிமா. சீக்கிரம் வண்டியா போ, சீக்கிரம் போ. வண்டி நிறுத்துடா. சீக்கிரம் போடா. ப்ரோ, இந்த பணத்தை பிடி. டேய், யாரா நீங்க? எதுக்காக தென்றலை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி இவர்கிட்ட பணத்தை கேட்டீங்க? டேய், உண்மையை சொல்லுங்கடா. எதுக்கு இப்படி ஏமாத்துறீங்க? டேய், இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஏய், சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. சொல்லிரு. சார் வேணாம் சார். சார் நாங்க ஆண்டாளமோட ஆளுங்க தான் சார். என்ன சொல்ற நீ? பாட்டியோட ஆளுங்களா? அப்போ என் பாட்டி தான் தென்றலை கடத்தி வச்சிருக்காங்களா? உங்களை வச்சு என் பொண்ணு ஆண்டாளம்மா கடத்தி வச்சுக்கிட்டு இப்ப நல்லவங்க மாதிரி அவளை காப்பாத்த என்கிட்டயே பணத்தை கொடுத்து விட்டுட்டு டிராமா பண்ணிட்டு இருக்காங்களா? சார் இருங்க சார். நான் அப்படி சொல்ல வரல சார். வேற எப்படி சொல்ல வர? அந்த தென்றலை யார் கடத்திருக்காங்கன்னு ஆண்டாளம்மாவுக்கே தெரியாது. அதனால அந்த பொண்ணை எப்படியா தேடி கண்டுபிடிக்க சொல்லி ஆண்டாளம்மா எங்க கையில பணம் கொடுத்துருந்தாங்க. ஆனா தென்றலை எங்களால் கண்டுபிடிக்க முடியல.
அதனால நாங்க கொஞ்சம் பேராசைப்பட்டு தென்றல நாங்க தான் கடத்திருக்கோம் போய் சொல்லி இவங்ககிட்ட பணம் கிட்ட நாங்க மிரட்டினா தென்றலுக்காக ஆண்டலம்மா நாங்க கேக்குற பணத்தை இவர்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்கன்னு எதிர்பார்த்தோம். நாங்க எதிர்பார்த்த மாதிரியே நீங்களும் இவரும் ஆண்டலம்மா கிட்ட இருந்து நாங்க கேட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டீங்க. கடைசியில இவர் உள்ள பூந்து போலீஸோட வந்து எங்க பிளான் எப்படி கெடுப்பாருன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. சாரி சார். நம்ம கிட்ட பணம் கேட்டு மிரட்டினவங்க தென்றலை கடத்தவே இல்லை தாத்தா. நம்ம கிட்ட பணம் கேட்டவங்க வேற யாரும் இல்ல பாட்டி. நீங்க தென்றலை கண்டுபிடிக்க சொல்லி 2-3 முட்டாள் பசங்களை ஏற்பாடு பண்ணீங்கல்ல, அவனுங்க தான். அவனுங்களா? அவனுங்க கிட்டதான் தென்றல கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே பணம் கொடுத்துட்டேனே. பணம் கொடுத்தா எல்லாம் நடந்துரும்னு நம்பிக்கிட்டு உங்க வீக்னஸ் சரியா அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. அதனாலதான் தென்றலை நாங்க தான் கடத்தி வச்சிருக்கோம்னு நம்ம கிட்ட போய் சொல்லி இந்த 1 கோடியை கொண்டு வர சொல்லிருக்காங்க. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சித்து மட்டும் போலீஸோட அங்க வரலன்னா தென்றல் நமக்கு கிடைக்காது மட்டும் இல்ல, எந்த யூஸும் இல்லாம இந்த பணமும் போயிருக்கும். இது புரியாம நீங்க சித்துவை வேணும்னே திட்டுறீங்களே பாட்டி. பணத்தை கொடுத்துட்டு தென்றலோட ஆகாஷ் திரும்பி வருவான். அதுக்கப்புறம் அடுத்த முகூர்த்தத்திலேயே தென்றல் ஆகாஷுக்கு கட்டி வச்சிடலான்னு என்னென்னமோ கனவு கண்டிட்டு இருந்தனே. கடைசியில பணத்துக்கு ஆசைப்பட்டு எனக்கு வேலை செய்யற அடிமைங்களையும் என் கனவெல்லாம் இப்படி சுக்கு நூறா நொறுக்கிட்டானுங்களே. இப்ப நான் எப்படி தென்றலை கண்டுபிடிப்பேன்? பௌர்ணமி வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள நான் அவளை கண்டுபிடிச்சு ஆகாஷுக்கு கட்டி வச்சாதான் நான் என் உயிரை காப்பாற்ற முடியும். என்ன பண்றது? அம்மா, ஆகாஷ் தம்பி திரும்பி வரும்போது தென்றல கைய பிடிச்சு கூட்டிட்டு வருவாருன்னு நம்பிக்கையா சொன்னீங்களே, இப்ப இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, இனிமே என் பொண்ணு தென்றலை எப்படி கண்டுபிடிக்க போறோம்? கடவுளே, ஏதாச்சும் வழிய காட்டு. அவளை யார் கடத்திருக்காங்க, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. கடவுளே, என் பொண்ணை கண்ட காட்டுப்பா. டேய், போன் சார்ஜர்ல போட்டிருக்கேன், எடுத்து வா. அண்ணா ஃபுல்லா சார்ஜ் இருக்குண்ணே, எடுத்துட்டு வாடா. இருந்த ஒரு போனும் போச்சு. சித்து என் போன் அட்டென்ட் பண்ணாம போயிட்டானே, இப்ப என்ன பண்றது? என்ன அன்னோன் நம்பர்ல இருந்து 4-5 மிஸ்ட் கால் வந்திருக்கு. இது யார் நம்பரா இருக்கும்?
யார் நம்பர் ராஜு? புதுசா இருக்கு. ஹலோ ஹலோ, நீங்க யார் சார்? ஏய், கால் பண்ணது நீதான். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. ஹலோ, உங்க நம்பர்ல இருந்தா எனக்கு மிஸ் கால் வந்திருக்கு. யாருங்க நீங்க? எதுக்கா எனக்கு கால் பண்ணீங்க? தெரியாம கால் வந்திருக்கோம். ராங் நம்பர், போன வை. ஹலோ ஹலோ, எனக்கு என்ன டவுட்டா இருக்கு. போய் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு வா. சரிண்ணே. நீ போடா. சரிண்ணே. என்ன எங்ககிட்டே சீனா தப்பிச்சு போக்க பாக்குற? தொலைச்சிருவோம் பாத்துக்க. டேய், கயிறு எடுத்து ஒழுங்கா கட்டு. ப்ளீஸ் வேண்டாம், கட்டாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், கட்ட வேண்டாம். ப்ளீஸ் நீங்க விட்டுருங்க. ஏய், மறுபடியும் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவ, அவ்வளவுதான் உன்ன. வாடா. டேய், என்னடா என்னாச்சு? கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாண்டா மச்சான், கண்டுபிடிச்சேன். அந்த நம்பரு நாச்சிமுத்துன்ற பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த நம்பர் இப்போ படப்பு ஏரியால இருக்குதுன்னு டவர் காமிக்குது. அங்கிருந்ததான் உனக்கும் கால் வந்திருக்கு. 2 நாளா டவர் அங்கேயே தான் காட்டுது. அந்த சிம்மை யூஸ் பண்ற ஆளு வேற எங்கேயும் போகலின்னு நினைக்கிறேன். நான் உனக்கு அந்த ஏரியாவோட ரூட் மேப் அனுப்புறேன். நீ அந்த ஏரியால போய் விசாரிச்சு பாடுறா. சரிடா, தேங்க்ஸ். நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய் ரகு. சொல்லு மச்சான். என்னடா? 2 நாளைக்கு முன்னாடி மதியம் 12 மணிக்கு இதே நம்பர் எந்த ஏரியால இருந்துச்சுன்னு பார்த்து சொல்ல முடியுமா? முடியும்டா. ஏன்டா? நீ செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றா. மச்சான், அந்த நம்பரை பலசர பக்கம் அன்பு நகர்ல காமிக்குதுடா. டேய், என்னடா சொல்ற? ஆமா மச்சான். வலசரவாக்கமா? அவனுங்க வலசரவாக்கத்துல இருந்தாண்ட தென்றலை கடத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த நம்பருக்கும் தென்றலை கடத்தின உனக்கு தொடர்பு இருக்கு. நான் மறுபடியும் கால் பண்றேன் மச்சான். தேங்க்ஸ், பை. ரகு அனுப்புன ரூட் படி பார்த்தா நமக்கு கால் வந்த ஏரியா இங்க தான் காட்டுது. இந்த ஏரியால எங்க இருந்து வந்திருக்கோம்? கரெக்டா இங்க தானே காட்டுது மேப். அப்படி பார்த்தா இந்த இடமா? இந்த ஒரு பில்டிங் தான். அப்ப இந்த பில்டிங்ல இருந்து தான் நமக்கு கால் வந்திருக்குமா? எதுக்கு உள்ள போய் செக் பண்ணி பார்த்துறேன்.
டேய் நில்லு. யாரா நீ? இங்க எதுக்கு வந்திருக்க? ஏய் என்ன யாரா நீ? என்ன விஷயமா இங்க வந்திருக்க? எதுக்குடா அங்க வந்திருக்க? இல்ல அது வந்து டேய் என்னடா பிரச்சனை? யாரா அந்த பையன்? அண்ணே, இவன் யாருன்னே தெரியலண்ணே. கேட்டா பதில் சொல்ல மாட்டேன்றான். கடவுளே, நான் கால் பண்ணதை வச்சு இந்த இடத்தை எப்படியோ கண்டுபிடிச்சு சித்து இங்க வந்துட்டான். சித்து, நான் இங்கதான் இருக்கேன். என்ன பாரு சித்து, என்ன பாரு. எங்க தம்பி அந்த நம்பரை காட்டுங்க. நம்ம நம்பர் தான். அப்போ இந்த தென்றல் நம்ம நம்பர்ல இருந்து தான் இவனுக்கு கால் பண்ணியிருக்கான். பரவாயில்லையே, பையனும் ஷார்ப்பா தான் இருக்கான். நம்பரை ட்ரேஸ் பண்ணி கரெக்டா வர வேண்டிய இடத்துக்கே வந்துட்டாங்க. தம்பி, இந்த நம்பர் இங்க யார்கிட்டயுமே இல்லையே தம்பி. இந்த நம்பர் புதுசா இருக்கு சார். நல்லா பார்த்து சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னப்பா, என்ன விஷயம்? ஒரு சின்ன ஹெல்ப் சார். என்ன சொல்லு. கன்ஃபார்மா உனக்கு அந்த பில்டிங்ல இருந்து தான் கால் வந்துன்னு தெரியுமா? சார், என் ஃப்ரெண்ட் அனுப்பின ரூட் மேப் படி அந்த பில்டிங்ல இருந்து தான் சார் கால் வந்திருக்கு. காட்டுங்க. இங்க பாருங்க சார். அந்த பில்டிங் மேல தான் சார் எனக்கு டவுட் இருக்கு. ப்ளீஸ் சார். உள்ள அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க சார். நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உள்ள அலோ பண்ணுவாங்க சார். ப்ளீஸ் சார், வாங்க சார். சரி, வாங்க போலாம். ஹலோ சார். ஆமா சார், அது ஒரு சின்ன குழப்பம்தான். அதனால தான். அப்படிங்களா சார்? சரிங்க சார், நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் சார். நேர்ல வந்து எல்லாம் சொல்றேன் சார். இப்ப இவன் யாருக்கிட்ட பேசுனா? நேர்ல வர்றேன்னு சொல்றான். என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை தென்றல் சம்பந்தமா இருக்குமோ? அது இது தென்றலோட வளையல் தான். அவங்க இதை போட்டிருக்கதை நான் பார்த்துருக்கேனே. அப்ப நான் முன்னாடி வரும்போது தென்றல் இங்க தான் இருந்திருக்காங்க. நான் அவங்களை தேடி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க உஷாராகி அவங்களை இங்க இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டானுங்களா? சார், தென்றல் அங்கதான் வச்சிருந்திருக்கானுங்க. போலீஸ் வரும்னு தெரிஞ்சதும் இடத்த மாத்திட்டானுங்க. இத சொன்னா போலீஸ் நம்ப மாட்டாரு. தென்றல் இங்கதான் இருந்தாங்கன்ற விஷயத்த நாம கண்டுபிடிச்சிட்டோம்னு தெரிஞ்சா இவனுங்க தென்றல் உயிருக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ணிடுவானுங்க. தென்றல இவனுங்க வேற எங்க ஷிஃப்ட் பண்ணிருக்கானுன்னு நாமளே கண்டுபிடிக்கலாம். அதான் சேஃப்.
அந்த ஆள் யாருக்கிட்ட ஃபோனில் பேசினான்? அவன் இங்கேருந்து கிளம்பும்போது அவனுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணி அவன் யாரை மீட் பண்ணுறான், எதுக்காக மீட் பண்ணுறான்னு கண்டுபிடிப்போம். இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. இந்த ஆளை இவன் எதுக்கு மீட் பண்ணுறான்? வேலை இந்த ஆள் தான் இவன் கிட்ட தென்றலை கடத்த சொன்னாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு வேற புரியல. பக்கத்தில் போனால் உஷாராயிடுவானுங்க. இதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம். இது போட்டோ இருக்கா? ஆமாம், இப்போ அந்த ஃபோட்டோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அதை யாரும் கொஞ்சம் தெரியுதான்னு பாருங்க ப்ரோ. இமீடியட்டா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. இதோ அனுப்புகிறேன் ப்ரோ. தாராவோட அப்பா விஸ்வநாத் இவன் தான் தென்றல கடத்தி வச்சிருக்கானா? இவன் பொண்ணு மேல டவுட் பட்டு இவனை பத்தி யோசிக்காம விட்டேனே. ஹலோ சித்து, இந்த போட்டோல இருக்கிறது தாராவோட அப்பா விஸ்வநாத் ப்ரோ. இந்த போட்டோல இருக்கிறது என் அப்பா தான். ஆனா இப்ப அவர் மும்பைல இருக்காரு. நீங்க எப்படி அவரை இன்னைக்கு சென்னையில பாத்திருக்க முடியும்? அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் அப்படி மீன் பண்ணல. மும்பைல இருக்க எங்க அப்பாவை இங்க எப்படி போட்டோ எடுத்திருக்க முடியும் தான் கேக்குறேன். அப்பாவும் பொண்ணு சேர்த்துக்கிட்டு பிளான் பண்ணி தென்றல் ஆளை வச்சு கடத்திட்டு இப்ப எங்க அப்பா மும்பைல இருக்காரு, டெல்லியில இருக்காரு, டிராமா பண்ணிட்டு இருக்கியா? பாரு, இப்போது உண்மையை சொல்லிடு. தென்றல் எங்க? ஆகாஷ் ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நிஜமாவே தென்றல் கடத்தலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வேணாம் தாரா, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்துதான் தென்றலை கடத்தி வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் நடிக்காத. இல்ல ஆகாஷ், நிஜமாவே எனக்கு தென்றல் கடத்தல பத்தி எதுவுமே தெரியாது. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. இருங்க ப்ரோ. இல்ல சுத்து, இவ்வளவு ரெண்டு சாத்தனாதான் உண்மையா சொல்லுவான். கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒருவேளை இவங்களோட அப்பா இவங்களுக்கே தெரியாம தென்றல் ஆளை வச்சு கடத்திருந்தா, நீங்க இப்போ உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி பேசுங்க. அதுக்கு உங்க அப்பா கொடுக்குற ரியாக்ஷனை வச்சு அவர் இப்போ மும்பைல இருக்காரா இல்ல சென்னையில இருக்காருன்னு கண்டுபிடிச்சாங்க. சரி சொல்லுங்க. ஹாய்மா. அப்பா, நீங்க இப்ப எங்கப்பா இருக்கீங்க? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? நான் மும்பைல தான் இருக்கேன். அப்பா, நீங்க எப்பப்பா சென்னைக்கு வருவீங்க? நான் இன்னும் 1 வீக்ல வந்துருவோமா? ஏன் கேக்குற? அப்புறம் ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? என்னாச்சுமா? எனி ப்ராப்ளம்? ஆமாப்பா. ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? நான் இப்போ வடபழனி மாலுக்கு ஷாப்பிங் போயிருந்தேன். அங்க அந்த தென்றலும் வந்திருந்தப்பா. ஏய், தென்றல் இப்ப எங்கடா இருக்கா? தென்றலா? அவ எங்களோட தான் சார் இருக்கா. உண்மையாவா? ஆமா சார். இன்னும் அவன் மயக்கத்துல தான் இருக்கா. ஏன் சார் இவ்வளவு டவுட்டா கேக்குறீங்க? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திடீர்னு சின்ன டவுட் வந்துச்சு. சரி, அவளை வீடியோல காட்டு. ஓகே சார், காட்டுறேன்.
தெரியுதா சார்? பாத்தீங்களா, தென்றல் இங்க தான் இருக்கா. என்னாச்சுமா? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அந்த ஆண்டாள் பாட்டி நம்மள ஏமாத்திட்டாங்கப்பா. என்னம்மா சொல்ற? வர பௌர்ணமிக்குள்ள அவங்க அந்த தென்றல ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம்ப்பா. கோவப்படாம நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. 6 மாசம் தானே, கடக்கடன்னு மூடி போயிடும். சும்மா பேருக்குதான் அந்த தென்றலை என் பேரனுக்கு கட்டி வச்சு ஒரு 6 மாசம் வரைக்கும் அவளை இங்க இருக்க வைக்க போறேன். 6 மாசம் முடிஞ்சதும் நான் அந்த தென்றலுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு உன்னையே என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போதைக்கு உயிர் பயத்துல அந்த தென்றல் ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு அந்த தென்றல் அங்கேயே இருக்கட்டும் முடிவு பண்ணிட்டா என்னமா பண்ணுவ? உன் வாழ்க்கை என்ன ஆவறது? ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி 6 மாசம் கழிச்சு அந்த தென்றலுக்கு அவங்க ஒரு முடிவு கட்டிட்டாலும் நீ எதுக்குமா அந்த வீட்டுக்கு 2ஆம் தரமா போனோம்? உனக்கு அப்படி என்ன தலையெழுத்து வந்துச்சு? உன்னை கல்யாணம் பண்றதுக்கு எத்தனையோ கோடீஸ்வரம் மாப்பிள்ள கியூல நிக்கிறாங்க. இதெல்லாம் சரியா வராதுமா. அந்த ஆகாஷ இதோட நீ தலைமொழிகிடு. அவனை விட 100 மடங்கு பெட்டரான மாப்பிளைய அடுத்த முகூர்த்தத்திலேயே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேமா. வேண்டாம்ப்பா, அவசரப்பட்ட அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா. ஏம்மா? என்னால ஆகாஷ மறக்க முடியாதுப்பா. எனக்கு அவர் கிடைக்கலன்னா நான் உயிரையே விட்டுருவேன்ப்பா. தாரா ப்ளீஸ் பா. தாரா தாரா கவலைப்படாதம்மா. நீ எனக்கு ஒரே பொண்ணு. ஒரு ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னோட கடமை. வர பௌர்ணமி வரைக்கும் அந்த தென்றல் ஆண்டாள் பார்வையில பட்டாதானே அவளை ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். நான் அந்த தென்றலை ஒரு வழி பண்றேன். மயக்கம் தெரிஞ்ச உடனே தப்பிச்சு போக பாக்குறியா? சத்தம் கூட நல்லா கட்டும். இதோட எதுக்கு அங்க இருந்து இங்க கொண்டு வந்தோன்னு பாக்குறியா? அங்க உன்னை தேடிட்டு வந்தானே உன் ஃப்ரெண்டு, அவன் மறுபடியும் போலீஸ கூட்டிட்டு அங்க வந்தான். நல்ல வேலை, அதுக்கு முன்னாடியே நாங்க உன்னை இங்க கொண்டு வந்துட்டோம். அவதான் மயக்கத்துல இருந்தாலே, அவளுக்கு என்ன தெரியும்? இல்லனா உன் ஃப்ரெண்டு இந்நேரம் உன்னை காப்பாத்திருப்பான். நாங்களும் போலீஸ் கிட்ட மாட்டிருப்போம். இதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட நாங்க விட்டு வைக்கலாமா? அதனாலதான் அவனை போட்டு தள்ள ஆள் அனுப்பிட்டோம். இப்படிப்பட்ட இடத்துல கூட நீ கிடக்குறியே. அந்த ரவுடி சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அவன் சொன்ன மாதிரி சித்து உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. கடவுளே, நீ என்ன காப்பாத்துறனா கூட பரவாயில்ல, ஆனா சித்துவை எப்படியாவது காப்பாத்திரு. ஏற்கனவே ஆக்சிடென்ட்ல என்னை காப்பாத்த முயற்சி பண்ணப்போதான்
சித்து கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போனான். அந்த கஷ்டத்துல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆயிட்டு வரான். திரும்பவும் அவனுக்கு ஆபத்து எதுவும் உண்டு பண்ணிடாத. நீ ஏன் உயிரை கூட எடுத்துக்கோ, ஆனா சித்து உயிரை எப்படியாவது காப்பாத்திடு. நம்மளே கொலை பண்ணதான் துரத்திட்டு வந்தானுங்களோ. சரி, நம்ம போய் தென்றலை தேடும். ஆகாஷ், என்ன காப்பாத்துறதுக்காக நீங்களும் வந்திருக்கீங்களா? தேங்க்ஸ் ஆகாஷ். தென்றல்,
I love you, Sidhu. I love you. ஆகாஷ், பாட்டி வரும்போது தென்றல கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு வா. வா தென்றல். எங்க நம்ம தென்றல் நமக்கு அடிச்சிட்டாங்க. உன்னை உயிரோட பாப்போமான்னு பயந்துட்டோண்டி நாங்க. எவ்வளவு துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? உனக்கு ஒண்ணும் ஆகல இல்லடி? எந்த ஆபத்தும் ஏற்படல? எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. அப்பா, தென்றல் அத்தை, உனக்கு ஒன்னும் ஆகல? தென்றல் அத்தை, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நல்லா இருக்கல்ல? சந்தோஷமா இருக்கு. தென்றல், நீ வந்ததே போதுமா? நீ வந்ததை நினைச்சு இவங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்களோ அதை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ வந்ததுக்கு அப்புறம்தான் என் உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தென்றலை காப்பாத்த 1 கோடி பணம் தேவைப்பட்டுச்சு இல்லையா? அவ்வளோ பணத்துக்கு சண்முகமும் லக்ஷ்மியும் எங்க போவாங்க? அதனால
நான் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை நான் ஆகாஷ் கிட்ட கொடுத்து அனுப்பி தென்றல மீட்டுக்கிட்டு வர சொன்னேன். அப்படி ஆகாஷ் தென்றல மீட்டுக்கிட்டு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் தென்றல ஆகாஷுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சண்முகத்துக்கிட்டையும் லட்சுமி கிட்டையும் சத்தியம் பண்ண சொன்னேன். அதுக்கு சண்முகமும் லக்ஷ்மியும் சரின்னு சொல்லி என் கையில சத்தியம் பண்ணிட்டாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரியே என் பேர ஆகாஷ் கஷ்டப்பட்டு போராடி தென்றல ரவுடிங்க கிட்ட இருந்து மீட்டுக்கிட்டு வந்துட்டான். இனி கூடி சீக்கிரமே ஒரு நல்ல நாளா பார்த்து சண்முகமும் லக்ஷ்மியும் என்கிட்ட சத்தியம் பண்ணி வாக்கு கொடுத்த மாதிரி தென்றல ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அவ்வளவுதான் விஷயம். இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுக்காக நான் உன்கிட்ட எவ்வளவோ இறங்கி வந்தேன். ஆனா நீ முடிஞ்ச அளவுக்கு என்ன அவமானம் மட்டும்தான் படுத்தின. எனக்கு என் பேர ஆசையை நிறைவேற்ற வேற வழி தெரியல. அதனாலதான் இந்த சூழ்நிலைய நான் பயன்படுத்திக்கிறேன். இது தப்பா சரியாங்கிறதெல்லாம் நான் யோசிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் பேர ஆசைய நிறைவேற்றி வைக்கணும். ஏன்னா என் பேர உன் மேல அவ்வளோ ஆசை வச்சிருக்கான். அவன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது என் கடமையாச்சே. அதான் என் பேரனுக்காக நான் உங்க அப்பா அம்மா கிட்ட இப்படி ஒரு சத்தியத்தை வாங்கிட்டேன். பாட்டி, இது இருக்காங்களே சாரதாம்மா, இவங்களுக்கும் தென்றல அவங்க பையன் சித்துவுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசை இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். ஆனா இப்போ உங்க இடத்துல சாரதாம்மா இருந்திருந்தாங்கன்னா என்னோட அப்பா அம்மா கிட்ட இப்படிதான் சத்தியம் பண்ண சொல்லிருப்பாங்களா? கண்டிப்பா சாரதாம்மா அப்படி ஒரு தப்ப செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. அப்போ நீங்க மட்டும் எப்படி பாட்டி? ஆகாஷ், இப்ப நீ என்னத்துக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் இவங்க கிட்ட சத்தியம் பண்ண சொன்னது தப்போ சரியோ, ஆனா சத்தியம் பண்ணிட்டாங்க. இவங்க அந்த சத்தியத்தை எப்படியும் காப்பாத்தி தான் ஆகணும். அதுக்கு அவசியமே இல்லை பாட்டி. ஏன்னா இப்போ தென்றல் சித்துவதான் காதலிக்கிறாங்க.
நாங்க 2 பேரும் காப்பாத்த போகும்போதுதான் தென்றல் சித்து கிட்ட தன்னோட காதலிய சொன்னா. தென்றல் சித்துவை தான் காதலிக்கிறா. நாங்க 2 பேரும் காப்பாத்த போகும்போதுதான் தென்றல் சித்து கிட்ட தன்னோட காதலிய சொன்னா. தென்றல், தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா? ஒன்னதாண்டி கேக்குறேன், தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் தென்றல் தயங்குற? தைரியமா சொல்லு. அப்பதான் இவங்க யாரும் இனிமே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சொல்லுடி, தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா. என்னடி சொன்ன? சொல்லு சொல்லு. தேவையாடி உனக்கு இதெல்லாம்? தேவையா உனக்கு இதெல்லாம்? காப்பாத்துறதுக்காக அம்மா தாண்டி 1 கோடி ரூபாய் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இத பார், இந்த புள்ள உன்னை காப்பாத்துறதுக்காக ரா பகல் பார்க்காம உனக்காகவே அலைஞ்சிருக்காருடி. இதெல்லாம் கொஞ்சமாச்சும் யோசிச்சியாடி? உனக்கு என்னடி அப்படிப்பட்ட காதல் தேவையாடி? ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றது தப்பா? ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றது தப்பு இல்ல. ஆனா என் பொண்ணு உங்க பையனை லவ் பண்றதுதான் தப்பு. பாருங்க, நான் என் பொண்ணை கண்டிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு நல்லது பண்றவங்களை பத்தி என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா? நீ எப்படி யோசிப்ப? உன்னை பத்தி மட்டும் தானே நீ எப்ப பாரு யோசிப்ப. உன் தங்கச்சிங்களை பத்தி யோசிச்சிருந்தீனா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பியாடி நீ? நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில உனக்கு இந்த காதல் கத்திரிக்கை எல்லாம் தேவையாடி? சொல்றி, உனக்கு இந்த காதல் காதல்? கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுமா. நான் சித்துவ காதலிக்கிறேங்கிறத 2 நாளைக்கு முன்னாடிதான் நானே உணர்ந்தேன். அது உணர்ந்த அடுத்த நிமிஷமே என் காதல சித்து கிட்ட நேர்ல சொல்றதுக்காக போயிட்டு இருந்த வழியில தான் ரவுடிங்க என்ன கடத்திட்டாங்க. கங்க்ராட்ஸ் தென்றல். ஆகாஷ், ஃபர்ஸ்ட் டைமா நான் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. பாட்டி, வீட்டுக்கு போலாமா தென்றல்?
ஏன்பா இப்படி பண்ணீங்க? எல்லாம் உனக்காக தான்மா. I love you, Sidhu. I love you. எனக்கு உன்னோட சந்தோஷம்தான்ப்பா முக்கியம். அதான் உனக்காக நான் இத்தனை அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டேன்ப்பா. அப்போ வர்ற பௌர்ணமிக்குள்ள தென்றல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சீங்களே? அது கூட எனக்காக தானே பாட்டி. நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம் பாட்டி. ஆனா என்கிட்ட என்கிட்டயும் எப்படி பாட்டி உங்களால பொய்யா நடந்துக்க முடியுது? நாம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்சு. இதுக்கு மேலேயே நாம ஆகாஷ் கிட்ட பேசினா சரியா வராது. அவன் அம்மா மாதவியை விட்டு பேசி பார்ப்போம். ஏன்னா தென்றல ஆகாஷ் மறந்தாலும் மாதவி மறக்க மாட்டா. தென்றல் தான் தனக்கு மருமகளா வரணும்னு மாதவி ஆசைப்பட்டுட்டு தானே இருக்கா. அதனால மாதவி மூலமாவே ஆகாஷ் மனச மறுபடியும் மாத்திடலாம். ஏய், அறிவில்ல உனக்கு? இப்ப எதுக்கு இங்க தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? பேச வேண்டிய இடத்துல பேசாம இங்க வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? அத்தனை பேருக்கு முன்னால ஆகாஷ் கூறு கெட்டத்தனமா தென்றல அந்த சித்துவுக்கு விட்டு கொடுத்துட்டான். ஒரு அம்மாவா நீ ஆகாஷுக்கு புத்தி சொல்லி அதை தடுக்கிறத விட்டுட்டு அமைதியா நின்னு வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்த. அப்புறம் எதுக்குடே நீங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? நீ அழுதா தென்றல் திரும்ப ஆகாஷுக்கு கிடைச்சிருவாளா?
ஏதாவது அதிசயம் நடந்து தென்றலே ஒத்துக்கிட்டாலும் ஆகாஷ் ஒத்துக்க மாட்டான் போல இருக்கே. நான் இப்போ மறுபடியும் ஆகாஷ் கிட்ட தென்றல் விஷயத்த பேசிட்டு தான் வரேன். அவன் அப்ப என்ன சொன்னானோ அதத்தான் இப்பவும் சொல்றான். தென்றல் அவனுக்கு வேண்டாமா, சித்துதான் தென்றல கல்யாணம் பண்ணிக்கணுமா. ஏய், இதெல்லாம் என்னடி பேச்சு? என்ன உன் பிள்ளைக்கு என்ன பெரிய காதல் தியாகின்னு நினைப்பா? உங்க ஜாதகப்படி நீங்க மரண கண்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு தென்றல ஆகாஷ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது ஒண்ணும் இல்லையே. ரத்த உறவு படி தென்றல் சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீங்க உங்க மரண கண்டத்துல இருந்து தப்பிச்சிடலாம்ல. ஏன்னா சித்துவும் உங்க பேரன் தானே. அதனால சித்துவுக்கும் தென்றலுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கங்க. இப்போதைக்கு இதை தவிர என்னால வேற எதையும் சொல்ல முடியாது. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அந்த சாரதா கிட்ட நான் தோத்துதான் போகணுமா? முடியாது. நான் எப்பவும் அந்த சாரதா கிட்ட தோத்து போக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் தென்றல் ஆகாஷுக்கு தான். என்ன மீறி அந்த சித்துவுக்கும் தென்றலுக்கும் எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நீ சித்துவ மனசுல வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு ஆண்டாள் பாட்டி கிட்ட மறுபடியும் ஆகாஷ்க்கு உன்னை பொண்ணு கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னியா? ஓ, இத கேட்டுதான் லக்ஷ்மி இவ்ளோ கோவமா நின்னுட்டு இருக்கல. இனிமே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் லக்ஷ்மி? அதான் தென்றல் எல்லாரும் முன்னாடியும் சித்துவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. அக்கா சொல்லுக்கா, சித்துவ நினைச்சிட்டு தான் நீ இத்தனை நாளும் ஆகாஷ வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தியா? அப்படியெல்லாம் இல்ல. சித்துவ நான் விரும்புறேன் அப்படிங்கறதையே நான் ரொம்ப லேட்டா தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். லேட்டானா எப்போ? உன்னை கடத்தினவங்க கிட்ட இருந்து சித்து உன்னை காப்பாத்தினாரே அப்பவா? ஆஹா, அப்போ இல்ல. அதுக்கு முன்னாடியே நான் ஆபீஸ்ல இருக்கும் போதே சித்துவ நான் விரும்புறேங்கிறத நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? எதுக்கு இப்படி தட்டா கீழே போற? அம்மா, நீதான் இதை தூக்கி போட்டியா? எதுக்குமா இப்படி பண்ண? வேற எதுக்கு? நீ இந்த சித்துவ ரொம்ப பாராட்டி பேசினல, அது உங்க அம்மாவுக்கு பொறுக்கல. அந்த கோவத்தை தான் இப்படி வெளிப்படுத்திருக்கா. ஆமா, எனக்கு கோவம் தான். நான் கோவப்படக்கூடாதா? உன்னை காப்பாத்துறதுக்கு அந்த போக்கிரி பையன் சித்து மட்டும் தான் கஷ்டப்பட்டானா? பாவம் ஆகாஷ் தம்பி கஷ்டமே படலையா? உன்னை காப்பாத்துறதுக்காக ஆகாஷ் தம்பியும் முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டார். உனக்காக 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்றதுக்கு கூட தயாரா இருந்தாரு. அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட இவளுங்க கிட்ட சொல்லல. அந்த அந்த பயலை பத்தி மட்டும் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டி, 1-2 வார்த்தை அந்த ஆகாஷ் தம்பியை பத்தி பாராட்டி பேச மாட்டியாடி நீ? லக்ஷ்மி, போதும், நிறுத்து. எதுக்குங்க நான் நிறுத்தினா? வேண்டாம், உன்னை பேசாதேன்னு சொன்னேன். சித்து மட்டும்தான் தனக்கு புருஷனா வரணும்னு தென்றல் தெளிவா முடிவெடுத்திருக்கா.
அந்த முடிவுல ஒரு அப்பாவா எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். இதுக்கப்புறம் ஆகாஷ பத்தி இந்த வீட்டுல பேச்சு வரக்கூடாது. மீறி வந்துச்சு மனுஷனா இருக்க மாட்டேன். என் பேச்சுக்கு என்னைக்கு மரியாதை இருந்திருக்கு, இப்ப இருக்கிறதுக்கு நானும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். மடச்சி நான் ஒருத்தி விளங்காதவன். எல்லா விஷயத்திலயும் நானும் பூந்து பூந்து பேசுறேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்.